Hello students, today we are going to see Unit 4, the world after World War II in the 10th history portion. Okay, social science history portion பார்க்க போகிறோம். World after World War II. World War II எப்போ நடந்துச்சு? 1939 to 1945 வரைக்கும் நடந்துச்சு. 1945ல World War II முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. பயங்கர லாஸ் இந்த வேர்ல்டு வார்னால வேர்ல்டுக்கே. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, வேர்ல்டு வார்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் உங்களோட சிலபஸ்லேருந்து கவர்மெண்ட் ப்ரையாரிட்டைஸ்டு சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நிறைய போர்ஷன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10th யூனிட் 4ல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த சிலபஸ் ஆல்மோஸ்ட் எல்லா லெசனையுமே விட்டுட்டு ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நான் அலைன்டு மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும்தான் உங்களுக்கு போர்ஷனில் இருக்குது. ரிமைனிங் எல்லாமே டெலிட்டட் போர்ஷனில் போயிடுச்சு. இந்த லெசனில் நாம் இன்றைக்கி நான் அலைன்டு மூமெண்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். டைரெக்டாக நான் அலைன்டு மூமெண்ட் போனோம்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இன்ட்ரொடக்ஷன் இல்லாமல் போனோம்னா ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இன்ட்ரொடக்ஷன் 2 பேராகிராஃபையும் பார்த்துட்டு நம்ம நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் வேர்ல்டு வார் ஹேப்பன்ட் ஃப்ரம் 1939 to 1945. அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். In the aftermath of Second World War, a new era begin. A new period, ஒரு புது லைஃப் பிகின் ஆகுது. It was the beginning of decline of European colonial empires and the independence of colonies in Asia and Africa. இவ்வளோ நாளாக என்ன நடந்துச்சு, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ஸில் இருக்கிற கண்ட்ரிஸை இம்பீரியலிசம் காலனியலிசம்ங்கிற கான்செப்ட் மூலிமா கேப்சர் பண்ணி அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இந்த செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமேட்டு இந்த ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டிபெண்ட் கண்ட்ரிஸ்க்கு எல்லாமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கிட்டேருந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. If the effects of the World War I led to the communist revolution of Russia, the Second World War played a big part in the communist revolution in China. First World War முடிஞ்ச உடனே கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் ரஷ்யாவில் நடந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் சைனாவில் நடக்குது. Emergence of US and USSR as superpowers resulted in the division of world into 2 antagonistic blocks. ஸோ இவ்வளோ நாளாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் சூப்பர் பவராக இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் லாட் ஆஃப் லாஸஸ் நடந்ததுனால யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க. இப்போ வேர்ல்டுலேயே 2 மேஜர் சூப்பர் பவர்ஸ் இருக்கிறாங்க. ஒன் இஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்டிக் ரிப்பப்ளிக். ஸோ யுஎஸ்ஏவும் ரஷ்யாவும் தான் வேர்ல்டில் 2 சூப்பர் பவர்ஸாக இருக்கிறாங்க. பட் அவங்க 2 பேருமே ஆன்டகோனிஸ்டிக் பிளாக்ஸ், ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்லியாக இல்லை, எனிமி பிளாக்ஸாக இருக்காங்க. ஏ கோல்டு வார் சிச்சுவேஷன் ட்ரிகர் டெட்லி கான்ஃப்ளிக்ஸ் இன் கொரியா, கியூபா, வியட்நாம் அண்ட் வெஸ்ட் ஏஷியா. கோல்டு வார் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை போட்டுக்காமல் மறைமுகமாக அட்டாக் பண்ணிக்கிறது தான் நம்ம கோல்டு வார்னு சொல்லுவோம். ஸோ கொரியா, கியூபா, வியட்நாம் அண்ட் வெஸ்ட் ஏஷியாலாம் நிறைய சண்டை கோல்டு வாராக நடந்துகிட்டு இருந்துச்சு ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ பிஃபோர் த செகண்ட் வேர்ல்டு வார் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் டாமினேட்டிங்காக இருந்தாங்க. பட் ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் 2 டாமினேட்டிங் பவர் இருக்கிறாங்க, யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர். ஸோ மார்ஷல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஎஸோட செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் மார்ஷல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அண்டர் த மார்ஷல் பிளான் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வார் ரெவாக்ட் யூரோப், the US won the trust of great powers in Europe. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே பயங்கர லாஸில் இருக்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரி சமயத்தில் யூஎஸ்ஏயில் இருக்கிற ஒரு லீடர் மார்ஷல் என்ன பண்ணுறாரு, நான் உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நிறைய சப்போர்ட் பண்ணுறேன், யூரோப்பியன் கண்ட்ரிஸை நீங்கள் டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு யூஎஸ்ஏ சப்போர்ட் பண்ணுது. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே யூஎஸ்ஏ ரொம்ப நம்பி இருக்கிறாங்க. ஆன் த அதர் சைட், Soviet Russia, by demonstrating solidarity with the liberation struggles of countries in Asia and Africa, earned the goodwill of the latter. Liberation struggle அப்படின்னா ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணுறது தான் லிபரேஷன் ஸ்ட்ரகிள். ஸோ ஏஷியன் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ஸ் ஃப்ரீடம்காக சண்டை போடும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க, ரஷ்யா சொல்கிறாங்க. அதனால் இந்த ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்ஸ்க்கு ரஷ்யா மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் யூஎஸ்ஏ மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு.
ஏஷியன் அண்ட் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்ஸ்க்கு ரஷ்யா மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் ஆர் ஆப்போசிட் சைட்ஸ். ஓகே, நான் அலைன்டு மூமெண்ட். அலைன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிறது, நான் அலைன்டு மூமெண்ட்னா யாரு கூடயும் கூட்டணி சேராமல் இருக்கிறது தான் நான் அலைன்டு மூமெண்ட். த நான் அலைன்டு மூமெண்ட் played a limited role in containing the conflict between the two power blocks. யார் டூ பவர் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறோம்? யூஎஸ்ஏ அண்ட் யூஎஸ்எஸ்ஆர் தான் டூ பவர் பிளாக்ஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் அதிக சண்டை வராமல் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இந்த நான் அலைன்டு மூமெண்ட்னால தான். இன் அ பிட் டு wriggle out of US control, European countries started the European movement in the form of Council of Europe. ஸோ இவ்வளோ நாளாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் யூஎஸ்ஏவோட சப்போர்ட்னால அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தாங்க. யூஎஸ்ஏவோட கண்ட்ரோல்லேருந்து நம்ம வெளியே வரணும்னு சொல்லிட்டு யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் யூரோப்பியன் கவுன்சில் ஆஃப் யூரோப். This developed into European common market, finally into what it is today in the European Union. இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் யுனைட்டடாக இருக்காங்க யூரோப்பியன் யூனியன்னு. எதுக்காக இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா டு கேம் அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் ஆஃப் யூஎஸ்ஏ. The Cold War period ended with the fall of Berlin Wall. பெர்லின்கிறது ஜெர்மனியோட கேபிட்டலாக தான் பெர்லின் சொல்கிறோம். ஸோ பெர்லினில் ப்ராப்ளம் நடந்துச்சு, தட் இஸ் a பிக் ஸ்டோரி. அதுக்கப்புறமேட்டு இந்த கோல்டு வார் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த லெசனில் நம்ம படிக்க போகிற ஒரே டாபிக் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நான் அலைன்டு மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். The non-aligned movement emerged in the wake of decolonization that followed World War II ஸோ வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமேட்டு டீகாலனைசேஷன் நடக்குது. காலனைசேஷன்னா ஒரு கண்ட்ரியை போய் கேப்சர் பண்ணுறது, டீகாலனைசேஷன்னா அந்த கேப்சர் பண்ணாமல் அவங்கக்கிட்டேருந்து ஃப்ரீடம் வாங்குறது தான் டீகாலனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நான் அலைன்டு மூமெண்ட் எப்போ நடந்துச்சு? வேர்ல்டு வார் டூ முடிஞ்ச உடனே இந்த டீகாலனைசேஷன் மூலிமா நடந்துச்சு. அட் த பேண்டங் a city in Indonesia conference 1955. முதல் கான்ஃபரன்ஸ் இந்த நான் அலைன்டு மூமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது? 1955 நடக்குது. பேண்டங், இட் இஸ் a city in Indonesia. The newly independent countries of Asia and Africa gave a call for abstaining from allying with any of the two superpowers. ஸோ யார் இந்த கான்ஃபரன்ஸை கால் ஃபார் பண்ணுறாங்க அப்படின்னா புதுசாக வந்து இந்தோனேஷியாவில் நடக்குது. புதுசாக ஃப்ரீடம் கிடைச்ச கண்ட்ரிஸ் எல்லாமே ஆஃப்டர் த வேர்ல்டு வார் அப்போ ஃப்ரீடம் வாங்கின கண்ட்ரிஸ் எல்லாமே எந்த சூப்பர் பவர் கூடயும் போய் ஜாயின் ஆகக்கூடாது, யூஎஸ்ஏ கூடயும் போய் சப்போர்ட் பண்ணக்கூடாது, யூஎஸ்எஸ்ஆர் கூடயும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்ஸ்டெய்னிங், தடுத்து நிறுத்துறது. என்னத்தை தடுத்து நிறுத்துகிறாங்க? ஃப்ரம் அலையிங் வித் எனி ஆஃப் த டூ சூப்பர் பவர்ஸ். எந்த சூப்பர் பவர் கூடயும் போய் ஜாயின் ஆகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இந்த நான் அலைன்டு மூமெண்ட்டு. இட் ஆல்சோ pledged டு ஃபைட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் காலனியலிசம் அண்ட் இம்பீரியலிசம். காலனியலிசம் அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்ணும், இம்பீரியலிசம் அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்ணும். ஸோ இந்த நான் அலைன்டு மூமெண்ட்டுக்கு ரெண்டு பாலிசிஸ், ரெண்டு மெயின் அப்ஜெக்டிவ் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா the newly independent country should not join with any of the two super powersங்கிறது ஒன்று, and it fight all forms of colonialism and imperialismங்கிறது ரெண்டு. இந்த ரெண்டு அப்ஜெக்டிவ் ரொம்ப முக்கியம் நான் அலைன்டு மூமெண்ட்டுக்கு. The non-aligned movement held its first conference at Belgrade in 1961 under the leadership of Tito, Yugoslavia, Nasser, Egypt, Nehru from India, Ruma from Ghana and Sukarno from Indonesia. இந்த லீடர்ஸோட லீடர்ஷிப்பில் 1961 பெல்கிரேடில் நான் அலைன்டு மூமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் அது என்னென்ன பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுறோன்னு டிசைன் பண்ணுறாங்க. The basic principles of non-aligned movement are என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா issued at Belgrade. Belgrade எங்கே இருக்குது? It is a Serbian city, the part of Yugoslavia. Belgrade is in Yugoslavia. அங்கே 1961 நிறைய லீடர்ஸ் கிட்ட நான் அலைன்டு மூமெண்ட் கான்ஃபரன்ஸ் நடக்குது. வாட் ஆர் த டெசிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ், நாம் மற்றவங்க கூட சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறது. கமிட்மெண்ட் டு பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, கண்டிப்பாக நான் பீஸ் ஃபாலோ பண்ணுவேன், செக்யூரிட்டி ஃபாலோ பண்ணுவேன். நோ மிலிட்டரி அலையன்ஸ் வித் எனி சூப்பர் பவர், ரஷ்யா கூடயோ யூஎஸ்எஸ்ஆர் கூடயோ எந்த சூப்பர் பவர் கூடயோ அலையன்ஸ் வச்சுக்கக்கூடாது, கூட்டணி சேரக்கூடாது.
no permission for any superpower to build its military base in its territories. இப்போ இந்தியாவோட இந்தியாவுக்குள்ளே யூஎஸோட மிலிட்ரியை டெவலப் பண்ண விட்றதோ ரஷ்யாவோட மிலிட்ரி டெவலப் பண்ண விட்றதோ அதெல்லாம் அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நோ மிலிட்டரி அலைன்ஸ் சொன்னோம், நோ பெர்மிஷன் மிலிட்டரி பேஸ், மற்றவங்களோட மிலிட்ரி பேஸ் நம்ம டெரிட்டரிக்குள்ளே டெவலப் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த நான் அலைன்டு மூமெண்ட்டோட அப்ஜெக்டிவ். பட் 1991 சோவியத் யூனியன்னே ஒன்று இல்லாமல் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி போயிடுச்சு. நான் அலைன்டு மூமெண்ட்டுக்கு ஒரு பெருசாக ஒர்க்கே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ யுஎஸ்எஸ்ஆர் ஆப்போசிட்டாக இருக்கும் போது யார் கூடயும் சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நான் அலைன்டு மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இந்த யுஎஸ்எஸ்ஆர் 1991 கொலாப்ஸ் ஆன உடனே இந்த நான் அலைன்டு மூமெண்ட் லாஸ்ட் இட்ஸ் ரிலவன்ஸ். ஓகே, இந்த ஒரே ஒரு சின்ன டாபிக் மட்டும்தான் இந்த லெசனில் நமக்கு கவர் ஆகுது, மீதி எல்லாமே டெலிட்டட் போர்ஷனில் போயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.